தரிசனங்கள் இன்றும் இருக்கிறது. இயேசுவை இன்றும் காண முடியும். ஆனாலும் ஒருவேளை உங்களுக்கு தரிசனம் இல்லை என்று சொன்னால், ஒருவேளை இயேசுவை நான் காண முடியவில்லை என்று சொன்னால், ஐயோ என்னிடத்தில் ஆண்டவர் இல்லையே, அந்த எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடாதீங்க. ஆண்டவர் தரிசனத்தை இன்றும் தருகிறவர் தான். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறவர் தான். வேதாகம நாட்களில் உள்ளது போல் இன்றும் செயல்படுகிறவர் தான். ஒருவேளை அத்தகைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லை என்றாலும், இந்த வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவ வார்த்தைகள் தான். அதை பிடித்து கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள் இருந்தாலும் ஒன்று தான், ஆண்டவரை பார்த்தாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். சிலருக்கு அத்தகைய அனுபவங்கள் இருக்கலாம், சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். நல்ல கவனிங்க, இத்தகைய அனுபவங்கள் எனக்கும் இருக்கிறது. ஆனாலும் இந்த வேதாகமத்தை தாண்டி ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற அனைத்தையும் பிற மக்களுக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த தேவ வார்த்தைகளின் மகத்துவம் குறைந்து போய்விடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்காக நம்மை உந்தி தள்ளும் வண்ணமாக இன்னும் அநேக காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு இன்றும் தரிசனம் தருகிறார். இன்றும் அவர் நம்மோடு பேசுகிறார். அவருடைய சாயலை நாம் காண்கிறோம். எனக்கும் அத்தகைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்றும் உண்டு. ஆனாலும் அதை நான் வெளிப்படுத்துவதில்லை. நீங்களும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேர்ட் ஆஃப் காடை மட்டும் நம்ம ப்ரீச் பண்ணுவோம், அதன்படி நாம் வாழ்வோம்.